ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மர் டைம் வந்துட்டாலே போதும் ஏசி, ஏர் கூலர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மினி ஏர் கூலர்ஸோட சேவை வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்பவே வந்து தேவைப்படும். இந்த ஏசி, ஏர் கூலர்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமா இருந்தாலும், கூலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுவே இந்த மினி கூலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கிடைக்குது அப்படின்றதுனால நெறைய பேர் வந்து வாங்கிடுறோம். ஆனா கூலிங் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கா இல்லையா? அப்புறம் ஆன்லைன்ல வந்து பார்த்திங்கன்னா, சம்மர் டைம்ன்றதுனால பெஸ்ட் செல்லிங்கில டாப்லயும் இருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து சம்மர் டைமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? கூலிங் வந்து நல்லா தருமா இல்லையான்றது தான் டீட்டெயிலா வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்விரா பிராண்டோட மினி டவர் ஃபேனை வந்து பார்த்துடலாம். இதனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் வந்து வருது. பிராண்டிங் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. பிளேட்லெஸ் டெக்னாலஜி. இதில் மொத்தம் 2 நாப் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப், அப்புறம் ஸ்பீடே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹை, மீடியம், லோ அப்படின்ட்டு. கீழே இருக்கிற நாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன், ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விங் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியும், அதேமாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியும் வந்து கவர் பண்ணும். அப்போ டோட்டலாக 120 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணும். இப்போ இந்த ஃபேனோட 360 டிகிரி வியூ வந்து பார்த்துடலாம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பேக் சைட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாகவே இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 66 இன்ச்சஸ் வந்து வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஹேண்ட் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து நம்ம கேரி பண்ணின்னு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். போர்ட்டபிலிட்டியாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு அப்படியே திருப்பணும் அப்படின்னா கிரில் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அப்படியே பாட்டமில் வந்தோம் அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து சார்ஜும் வந்து போட்டுக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அந்த பாட்டமில் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் டைப்பில் வந்து கொடுத்ததுனால நல்ல கிரிப்பாகவே வந்து நிற்கிது. நம்ம வந்து டேபிள் டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணும்போதும் சரி, ஸ்டாண்டில் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போதும், ஃப்ளோரில் வச்சு யூஸ் பண்ணும்போதும் நல்ல கிரிப்பாகவே வந்து நிற்கிது. அடுத்தது இந்த லூபெல்லாவோட மினி ஏர் கூலரை வந்து பார்த்துடலாம். இது வந்து டைப் சி வந்து கனெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த போர்ட்டில் வந்து ப்ளக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆன் ஆனதுக்கு இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து இண்டிகேட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்பீடையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மொத்தம் 3 ஸ்பீட் இருக்குது. செகண்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஹோல்லேருந்து மட்டும் அந்த மிஸ்ட் வந்து வருது. செகண்ட் ப்ரெஸ் அப்போ அந்த சென்டராக இருக்கிற 3 ஹோல்லேருந்து மிஸ்ட் வருது. தேர்ட் ப்ரெஸ் அப்போ அந்த 5 ஹோலில் வந்து மிஸ்ட் வந்து வர்றதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மிஸ்ட் வர்ற பக்கத்தில் வந்து கையை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சிஸ்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை மேலேயே அந்த மிஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை தான் இப்போ நான் வந்து பக்கத்தில் வந்து வீடியோக்காக கை வச்சு காட்டுறேன். தண்ணி வந்து நம்ம கையிலேயே வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து தூங்கும் போது இதை வந்து வச்சும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இண்டிகேஷன் வந்து லைட் அந்த டேங்கோட லைட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொத்தம் 7 கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். திருப்பியும் வந்து எந்த கலர் வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டைமரு. ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழிச்சும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். செகண்ட் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர், தேர்ட் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் கழிச்சும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். வேணான்னா இது மாதிரி ஆஃப் பண்ணியும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃபேனோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். இதில் பெர்ஃப்யூம் ஏதாவது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேன் வந்து ரன் ஆகும்போது நல்ல ஸ்மெல்லை வந்து தரும். அதுக்கப்புறம் இதை 60 டிகிரி வரைக்கும் நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபேனோட பிளேடு வந்து டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இந்த 2 லாக் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிளேடை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவே வந்து தந்திருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு, இதனுடைய ஹோல் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 600 ml. ஆனால் அந்த 100 ml வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேயே வந்து போய்டும். அந்த ஹோலுக்கு கீழே போய்டும். அந்த 500 ml தான் வந்து ஒரிஜினல் கெப்பாசிட்டி. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டிங் எவ்வளோ ஆம்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாப் மாதிரி இருக்கும். இதில் அந்த லெதரை வந்து போட்டுட்டு இது மாதிரி வந்து நம்ம ஹேண்ட் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். போர்ட்டபிலிட்டிக்காகவும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்மிர்லியோட மினி ஏர் கூலரை பற்றி பார்த்துடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. மொத்தம் 3 ஸ்பீடு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த லைட் இண்டிகேஷனும் வந்து காட்டுது. அப்புறம் இந்த டேங்கோட லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கலர்ஸு மொத்தம் ஆன் ஆஃப் தான் வந்து பண்ண முடியும். இந்த லைட்டை ஆனு, ஆஃப் அவ்வளோதான். அப்புறம் அங்கே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேங்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 500 ml. ஃப்ரண்ட்டில் அந்த கிரில்லை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசர்லேயோ இல்லை தண்ணியில் வந்து நம்ம வெட் பண்ணியோ போடும்போது நல்ல ஜில்னஸ் வந்து கூலிங்காக வரும் காற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அது உள்ளே அப்படியே க்ளோஸ்அப் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் மட்டும்தான் இருக்குது. இதுதான் மினி ஏர் கூலரு. அப்படியே வந்து பேக் சைடு வந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு போர்ட் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கிரில்லும் வந்து தந்திருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ரைட்
சைடும் லெஃப்ட் சைடும் நல்ல ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏர் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்க்கியோட மினி ஏர் கூலரை வந்து பார்த்துடலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரொம்பவே. இது மேலே வந்து பிராண்டிங்கும் அப்புறம் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ் க்யூபோ இல்லை தண்ணியோ வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஜில்னஸ் வந்து நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் வென்டிலேஷனும் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அட்ஜஸ்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ரைட் சைடு வந்து ப்ளைனாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா AAA பேட்டரி 3 போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதில் போர்ட்டபிலிட்டி தான், எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அப்படியே நம்ம வந்து திருப்பணும் அப்படின்னா இந்த சைடு வந்து வென்டிலேஷனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து ஏர் ஃப்ளோ டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஏக்யூரா மினி டவர் ஃபேன் ஏர் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணும்போது ஆஃப் ஃபீட்டில் சூப்பராகவே இருக்குது, 1 ஃபீட்லேயும் நல்லா இருக்குது, 1.5 ஃபீட்லேயும் நல்லா இருக்குது, 2 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் பர்சனல் யூஸுக்கு தான் வந்து இது நல்ல ஃபேன் வந்து சொல்லலாம். ஃபேமிலிக்குன்னு வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதுவே இந்த லூபெல்லாவோட மினி ஏர் கூலர் டெஸ்ட் வந்து பார்த்துலாம். ஆஃப் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். ஒரு 1 ஃபீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியாது. இது வந்து சிங்கிள் மோடு, இது செகண்ட் மோடு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 ஃபீட்டு கிட்ட போகும்போதெல்லாம் சுத்தமாக வந்து வரல. இப்போ தேர்ட் மோடில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இதில் ஆஃப் ஃபீட் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அசையுது. 1 ஃபீட்டுக்கெல்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோன்றது ஒரு ஆஃப் ஃபீட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மிர்லியோட மினி ஏர் கூலரு அந்த ஆஃப் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வரல. அதனால் அந்த ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஆஃப் ஃபீட் டிஸ்டன்ஸ்லேயே ஏர் ஃப்ளோன்றதே சுத்தமாக இல்லை. அதனால் இது வந்து ஒரு வேஸ்ட்டான மினி ஏர் கூலர் தான். அடுத்தது இந்த சார்க்கியோட மினி ஏர் கூலர் வந்து பார்த்தலாம். இதுவும் வந்து ஒரு ஆஃப் ஃபீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஆடுது. ஏர் ஃப்ளோவே இல்லைன்னும் போது அந்த ஜில்னஸ் வந்து எப்படி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்? சரி, ஓகே. இப்போ வந்து கூலிங் டெஸ்ட் வந்து பார்த்துடலாம். இது வந்து அந்த லூபெல்லாவோட கூலிங் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு 20-30% வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது என்ன மைனஸ் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது இந்த மிஸ்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆகி கீழே வந்து தண்ணி வந்து தேங்கிடும். அதனால் ஒரு கரெக்டான பிளேஸில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறது நல்ல ஐடியா. இல்லைன்னா வந்து கீழே வந்து தண்ணி தேங்கிடும். சரி, இப்போ ஓவராலாக இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்யூரா பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ராடக்ட் பேஜ் டைட்டிலே கூலர் ஃபேன் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து கூலர் ஃபேன்லாம் கிடையாது, நார்மலான மினி டவர் ஃபேன் தான். அப்போ வந்து ஒரு பர்சனல் யூஸுக்கு டேபிள் டாப்பாக வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தையான ஆப்ஷன் தான். 90% வந்து வாங்கலாம். அதுவே வந்து ஃபேமிலிக்குன்னு வாங்கும்போது அந்தளவுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்காது. ஒரு 2 ஃபீட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இது வந்து கவர் பண்ணும். கூலிங்ன்றதுலாம் வந்து வராது. ரெகுலரான ஃபேன் மாதிரி தான் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1949க்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அடுத்தது இந்த லூபெல்லாவோட மினி ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து கிடைக்கும். ஆனால் ஆஃப் ஃபீட் டிஸ்டன்ஸில் தான். ஏர் ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் ஃபீட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1698க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து இந்த ஸ்மிர்லியோட மினி ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டான ப்ராடக்ட் தான். ஏர் ஃப்ளோவும் ஒரு கிடையாது, கூலிங்கும் வந்து கிடையாது. ஐஸ் க்யூபு எல்லாமே போட்டு ட்ரை பண்ணிட்டோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1499க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து சார்க்கியோட மினி ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபீட்டுக்கே வந்து ஏர் ஃப்ளோவும் இருக்காது, கூலிங்கும் வந்து இருக்காது. ஐஸ் க்யூப்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். எந்தவித அவுட்புட்டுமே பெருசாக வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டான ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 489க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக எந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.